ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு சில சில்வர் ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய சில்வர் ஐட்டம்ஸ். அவங்க ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா சேகரித்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த பொம்மை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா? அதே போல் இவங்க சின்ன சின்ன சைஸில் வாங்கி வச்சுருக்காங்க. இது ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் மாதிரி இருக்குது. அது என்னென்னலாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எல்லாமே சில்வர் தான் நினைக்கிறேன். இது ஒரிஜினல் சில்வராக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. கல்வெள்ளியாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. பட் தெரியல, பார்க்குறப்ப அந்த பலன் மின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சில்வர் தான் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மினியேச்சர் கிச்சன்லாம் வந்து நிறைய பேர் யூடியூப்லலாம் போடுறாங்க, ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்குன்னு தனியாக ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினியேச்சர் மாடல் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரி, அது வந்து உங்களுக்கு காமிக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தன கிண்ணம். ஸோ இதை வந்து சந்தன கிண்ணம்னு சொல்லலாம். இல்லை, இது ரொம்ப சின்ன சைஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு அந்த சைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு 2-2.5 இன்ச்சு சைஸ்க்குள்ளே தான் இருக்கும். 2 இன்ச்சு கூட இல்லை, 1 இன்ச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதோட சைஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு. பட் சில்வரில் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்கிட்ட கூட காமிச்சது கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நல்லா இருந்தது. சரி, உங்களுக்கும் வந்து காமிக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில்வர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்தது. நாங்கள் இங்கே சென்னை வந்த புதுசில் கூட பார்த்திங்கன்னா சில்வரோட ரேட்டு 7 ரூபா தான் இருந்தது ஒரு கிராமு. இப்போ என்ன 75 ரூபாவா 90 ரூபாவா இருக்குது. அப்போ 7 ரூபா எங்கே, 90 ரூபா எங்கே? நான் அப்போ சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்ட, சில்வர்லையாவது வாங்கி வைங்கம்மா, 7 ரூபா தானம்மா இருக்குதுன்னா அப்போ அது கூட வாங்க முடியாமல் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், சில்வர் கூட அந்தளவுக்கு விலை கூடி போச்சு. இந்த சில்வர், இந்த கோல்டெல்லாம் என்றைக்குமே வந்து வாங்கி வச்சா வீண் போகாதுங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சின்னதாக இருந்தாலும் அந்த ஒர்க்மேன்ஷிப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ வெளியில் எவ்வளோ நல்லா இருக்குது, உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் 4 கிராம் 5 கிராம்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டு கூட அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது, ரொம்ப ஹெவி வெயிட்டும் கிடையாது, மீடியமாக இருக்குது. ஒரு 4 to 5 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும் இந்த இதெல்லாம், ஒருவேளை இது ஒரிஜினல் சில்வராக இருந்தால். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பூக்கூடைன்னு சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் பூவெல்லாம் கொண்டு போவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வந்து பெரிய சைஸு வேலூரில் இருந்தப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப கொண்டு போன வழக்கம், அந்த ஞாபகம்லாம் எனக்கு இன்னும் கூட இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே போல் மினியேச்சர் பூக்கூடை. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தூக்கு மாதிரியும் இருக்குது, அப்புறமா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ வெயிட்டெல்லாம் கூட மீடியமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 5 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம். இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப சின்ன சைஸ் தான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பூக்கூடை. இது வந்து இன்னொரு டிசைனில் இருக்குது. அது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். ஸோ இதெல்லாம் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மினியேச்சர் சில்வர் ஐட்டம்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பூக்கூடை. சைஸ் கூட மாறி இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. சின்ன கிண்ணம், பொம்மை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கிண்ணத்துலலாம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவெல்லாம் வந்து கலக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், சப்பாத்திக்கெல்லாம். ஸோ அதுபோல் இது மினியேச்சர் மாடல். இது கிட்டத்தட்ட 3 கிராம் கூட இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணலாம், கொடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி இப்போ வாங்கினீங்கன்னா 1 கிராம் 90 ரூபாய் 100 ரூபாய் இருக்கப்ப, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா 3 கிராம் பண்ணாலும் 300 ரூபாய் வந்துடும், 5 கிராம் பண்ணாலும் 500 ரூபாய் வந்துடும். ஸோ அப்போல்லாம் எவ்வளோ கம்மியாக இருந்த வெள்ளி இப்போ பாருங்கள் விலை கூடி போச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி அப்போ சம்பளம் வேறு, இப்போ சம்பளம் வேறு, எல்லாம் நல்லா சம்பாதிக்க தான் செய்கிறாங்க இப்போல்லாம். ஸோ மணியோட எக்ஸ்போஷர் வந்து அதிகமாகி போச்சுன்னு எனக்கு தோணுது, இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் தாண்டி. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மினியேச்சரு அந்த கிண்ணம். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு சந்தன கிண்ணம்னே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல அந்த மாடல் எனக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பூ மாடலில் இருக்குது. ஸோ இந்த இது மாதிரி இருக்குது, ரொம்ப சின்ன ஐட்டம்ஸு, வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு என்னவோ இது பியூர் சில்வராக இருக்க தான் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஷோகேஸில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பழைய காலத்து ஐட்டம்ஸுன்னு நினைவுக்கு. ஸோ இந்த கிண்ணம் கூட நல்லா இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்களேன், இது வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இது பேர் என்னன்னு கூட தெரியல, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆன்டிக் ஒரு ஐட்டமாக தெரியுது. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா தூக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ரியாலிட்டியில் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கூடை மாதிரி இருக்குது. ஸோ அதோட டெக்ஸ்சர்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது முறம் இருக்கும் இல்லையா, அந்த முறமெல்லாம் செய்வாங்க பாருங்கள் பனை ஓலையில். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஓலையில் செய்வாங்க பார்த்தீங்களா கூடைங்க, அந்த மாதிரி மாடலில் சில்வரில் இருக்குது, தூக்கு இருக்குது. ஸோ இப்படி கூட நம்ம பிடிச்சிக்கலாம், நல்லா இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, இது ஒரு 7-8 கிராம்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, மேக்ஸிமம் 5 to 8 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மினியேச்சர் கட்டில், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த காலத்திலே இந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸு மினியேச்சரில் விற்றுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி மினியேச்சருக்கெல்லாம் நல்லாவே மவுஸ் இருக்குது, நிறைய பேருக்கு பிடிக்குது, இதை தேடி போகிறாங்க. பட் அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கூட விற்று வாங்கியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா நான் சென்னை வந்த புதுசில் 2002 2003லேயே வெள்ளி வந்து 1 கிராம் 7 ரூபாய் இருந்தது. அது இப்போ இவங்க ஒரிஜினல் சில்வராக வாங்கியிருந்தாங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அப்போல்லாம் அவங்களுக்கு வார சம்பளம் மாத சம்பளம்லாம் வந்தப்போ அந்த சம்பளத்திலேயே இந்த வெள்ளி அதுக்கப்புறம் தங்கம்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா கூட முன்னுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக புடவை நிறைய வாங்கி சேகரிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. புடவெல்லாம் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா 100-150 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களாம். ஆனால் அந்த காலத்தில் வெள்ளி தங்கம்லாம் விலை கம்மியாக இருந்தது. ஆனால் அவங்க தங்கத்தில் வெளியிலலாம் வந்து நாட்டம் செலுத்தாமல் புடவைங்க நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தானே வாங்குவாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு 5,500 ரூபாய், ஒரு டிஷர்ட்டு 4,500 ரூபாய், அந்த ஒரு மாத சம்பளத்தை ஒரு நாள் அந்த டிஷர்ட்டுக்கும் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கே செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. கடைசியாக அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, அதுக்கு 4,500 ரூபாய் 5,500 ரூபாய் கொடுத்து வாங்கினதா நான் வந்து காலேஜ் முடித்து வேலைக்கு போனப்பவே நான் ஒரு சிலரை பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து காசு செலவு ஆகாது, வீட்டில் ஆல்ரெடி பார்த்துக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு பூர்வீக சொத்து பத்தெல்லாம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வர சம்பளம் எல்லாமே இந்த மாதிரி வீண் பண்ணுறதுக்கு தான். அந்த மாதிரி கூட நான் பார்த்துருக்கேன். வாங்குறது 10,000 ரூபாய் சம்பளம்னா அங்கே ஒரு நாள் அந்த போட்டுக்கிற அந்த டிஷர்ட்டுக்கும் ஜீன்ஸுக்குமே அந்த காசு செலவாயிடுதுன்னா இப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும் சில்வர் தங்கத்துலலாம் முதலீடு பண்ணாமல் இந்த மாதிரி புடவைங்கள்லாம் வந்து வாங்கி, இன்னும் கூட எங்கள் வீடு முழுக்க புடவைங்க தான். அவங்க கடைசி காலத்தில் அந்த புடவைங்கள்லாம் கூட கட்டிக்காமல் லட்சணமாக அந்த புடவை கட்டிக்கிட்டு எப்படியெல்லாம் இருப்பாங்க, அப்படியெல்லாம் வந்து பார்த்தோம். அவங்கள கடைசி காலத்தில் முடியாமல் நைட்டிலேயே தான் இருந்தாங்க, நைட்டிலே தான் படுத்து கிடந்தாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா,
அவங்க சொல்லுவாங்க ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் சின்னதாகிடும், புடவெல்லாம் வாங்கி வச்சா காலகாலத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் அவங்க இறந்ததுக்கப்புறம் கூட வீடு முழுக்க புடவைங்க தான், கிட்டத்தட்ட 300-400 புடவைங்க. ஸோ எடுத்து வச்சு வருஷம் பூரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான புடவையும் கட்டிக்கலாம். அந்தளவுக்கு வந்து எங்கள் அம்மா புடவைங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இதில் வேற நடுவுலலாம் ஒரு சில புடவைங்கள்லாம் வந்து பாத்திரக்காரங்களுக்கு போட்டுட்டாங்க. மனசு வந்து அப்படி இல்லைன்னா வீடு முழுக்க இன்னும் புடவைங்க தான் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னவோ வந்து கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்குது. கருப்பாம்பூச்சியா வண்டான்னு தெரியல. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி வண்டெல்லாம் சின்னதாக இருக்கும். ஸோ இது நம்ம மினியேச்சர் மாடல்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த வண்டோ அந்த பூச்சோட ஜைஜாண்டிக் மாடல். ஸோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதெல்லாம் எங்கள் அம்மா ஒரு தடவை கூட என்கிட்ட காமிச்சது கூட கிடையாது. காமிச்சிருந்தா இதை எடுத்து நான் ஷோகேஸ்லையாவது வச்சுருந்துருப்பேன். இது என்ன வண்டா கற்பாம்பூச்சியான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரைப்பூ மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட இந்த பெரியவங்களுக்கு 70ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் போனால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து வாங்கி வச்சாங்களா இல்லைனா இவங்களே வந்து இவங்க காசில் வாங்கி வச்சாங்களான்னு தெரியல. ஸோ இந்த பூ கூட அழகாக இருக்குது பாருங்கள். கீழேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து காம்பு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது கப்பல் மாதிரி இருக்குது. கப்பலா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்குறதுக்கு கப்பல் மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா சாந்து வச்சுக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. இது என்ன ஐட்டம்னே தெரியல. இதுவும் ஒரு மினியேச்சர் மாடல் மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து என் கண்ணில் பட்டுது. ஸோ அதை வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மினியேச்சர் இந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியெல்லாம் கூட உங்கள் வீட்டில் சேகரித்து வச்சுருக்கீங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம காசு தங்கத்துலேயும் சில்வர்லேயும் இடத்துலையும் வீடு வாசல் அமைச்சிக்கிறது நல்லதா, துணிமணி வாங்கி வீண் பண்ணுறது நல்லதான்னு வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, பாய். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.